சென்னை தாம்பரம் அடுத்த அகரம் தென் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற போலீசாரிடம் அகரம் தென் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற இடத்தில் நடந்த பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி நீதிமன்ற உத்தரவின் கீழ் வீட்டை இடிக்க வந்த போலீசாரை நெருங்க விடாமல் 3வது மாடியில் நின்று கொண்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக் கொள்வோம் என்று மிரட்டும் காட்சிகள்தான் இவை. ஆக்கிரமிப்புகளை அகற்ற விடாமல் ஊராட்சி மன்ற தலைவரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் தகராறில் ஈடுபட்டனர். நடந்தது என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த அகரம் தென் பகுதியில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடுகள் கடைகள் கட்டப்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர் சந்தானம் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் மற்றும் கடைகளை இடித்து அகற்றும்படி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து வீடுகளை இடித்து அகற்றுவதற்காக காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் சென்றுள்ளனர். கடந்த 2 முறை பொதுமக்கள் மற்றும் உறவினர்களின் முற்றுகையால் ஆக்கிரமிப்புகளை இடிக்க முடியாமல் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் சந்தானம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு செங்கல்பட்டு ஆட்சியர், தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நிலை ஏற்படும் சூழல் உருவானது. இதையடுத்து 500க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் கிராம அலுவலர், தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை 3வது முறையாக தொடங்கினர். அப்போது அகரம் தென் திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஜெகன் என்கிற ஜெகதீஸ்வரன் வீட்டை இடிக்கும் பணியில் ஈடுபட முயன்றனர். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவரின் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரை ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பின் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டின் மேல் தளத்திற்கு சென்ற உறவினர்கள் பொருள்களை எடுத்து காவலர்கள் மீது வீசியும் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் மிரட்டல் விடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மேல் தளத்தில் இருந்தவர்களை சமாதானம் செய்து கீழே அழைத்து வந்த போலீசார் மீண்டும் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணிகளை தொடர்ந்தனர். போலீசார், கட்சி பிரமுகர்கள் மற்றும் உறவினர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது.